Hi friends, welcome to Samriya channel, Hindi Big Boss 18, episode number 75. ஆக்சுவலாக வந்து இந்த எபிசோட் பார்த்து எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னு தான் சொன்னோம். ஏன்னா இங்கே வந்து பிக் பாஸ் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து இறங்கி விளையாடுறாரு. ஆக்சுவலி நேற்று எபிசோட் எப்படி இருந்ததுன்னா பிக் பாஸ் வெர்சஸ் ஸ்ருதிகா அந்த மாதிரி தான் இருந்தது. இல்லைனா ஹவுஸ்மேட்ஸ் வெர்சஸ் ஸ்ருதிகா அப்படின்னும் சொல்லலாம். மெயினாக வந்து பிக் பாஸ் வெர்சஸ் ஸ்ருதிகா. பிக் பாஸ் வந்து ரொம்ப பேடாக வந்து ஸ்ருதிகாவை டீமீன் பண்ணாரு. ரொம்ப அவங்க செல்ஃபிஷ்னஸ் சொன்னாரு. அவங்களை என்னெல்லாம் பண்ணி டிமோட்டிவேட் பண்ண முடியுமோ அந்த எல்லா வேர்ட்ஸுமே வந்து ஸ்ருதிகாவுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப பாவமா இருந்தது. அண்ட் இது வரைக்கும் இந்தி பிக் பாஸ்லயே வந்து நடக்காத பல விஷயங்கள் நடந்தது. எப்பவுமே வந்து டைம் கார்டு ஆனவங்களுக்கு தான் வந்து வீடியோ கிளிப்பிங் போட்டு காமிச்சு அவங்க பவர்ல இருக்கிறதுனால எதனா பண்ணணும்வாங்க. ஃபர்ஸ்ட் டைமா பவர்ல இருக்கிற ஒருத்தருக்கு, அதாவது டைம் கார்டா ஆன ஒருத்தரை பத்தி ஹவுஸ்மேட்ஸுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டி அது மூலமா சண்டை கிரியேட் பண்ணாரு பிக் பாஸ். எல்லா பிக் பாஸ்லயுமே வந்துட்டு கிளிப்பிங்ஸ் போட்டு காட்டுறது, அது மூலமா சண்டை கிரியேட் பண்றது எல்லாமே பண்ணுவாங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா பிக் பாஸ் வந்து தன்னோட கருத்து எதுவுமே சொல்ல மாட்டார். ஆனா இந்த ஹிந்தி பிக் பாஸ்ல பிக் பாஸ் உட்காந்து தன்னோட கருத்தை சொல்றாரு. இதனாலதான் இது நடந்தது, இதனாலதான் இது நடந்தது அப்படின்னு பிக்சர் போட்டு காட்டுறது இல்லாம அதோட எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஒப்பீனியன் சொன்னாலும் இவ்வளோ நான் காமிச்சு கூட நீங்க அவங்கள நம்புறீங்க அப்படின்லாம் கேட்கிறாரு. ஏன் வந்து பிக் பாஸ் இந்த மாதிரி ரொம்ப சீப்பா நடந்துக்கிறாரு ஹிந்தி பிக் பாஸ்ல சுத்தமா புரியவே இல்லை. இது வரைக்கும் இப்படி பிக் பாஸை இறங்கி வந்து ஒரு கண்டஸ்டன்ட் மேல ஹேட் காட்டினதுன்னா இதுதான் சொல்லணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லணும். திக்விஜய்க்கும் இது நடந்தது. ஆனா திக்விஜய்க்கு நடந்ததை விட அதிகமா வந்து ஸ்ருதிகாக்கு நடக்குது இந்த ஹிந்தி பிக் பாஸ் 18ல. சரி, நான் வந்து எபிசோட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கரண்வீர் மெஹ்ரா காலைல எந்திரிச்சு தனக்கு தானே பேசுற மாதிரி கேமரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. தன்னோட மனசுல என்ன இருக்குன்ற விஷயத்த என்ன சொல்றாரு. நான் கேவி ஸ்கூல் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சேன்னா அந்த ஜாயினர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நியூ ஜாயினரா வந்து ரஜத் சேர்ந்திருக்காரு. இப்போ ஸ்ருதிகா பாத்தீங்கன்னா டக்குன்னு பேட்சப் ஆயிட்டாங்க. எப்பவுமே இவ்வளவு சீக்கிரம் பேட்சப் ஆகாத ஒரு பொண்ணு வந்து என் கூட டக்குன்னு பேட்சப் ஆயிட்டா. பாக்கலாம், அவ சொன்ன வேர்ட்ஸை காப்பாத்துவா, நான் நம்புறேன். அப்புறம் விவியன் ஏன் இவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேமராக்கு அவரோட வியூவை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ தட் இதெல்லாம் மக்கள் மனசுல பதியும் இல்லையா. சோ அதுக்காக அவரோட வியூவை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓப்பனா வாயத்தை பாத்தீங்கன்னா காலையில வேக்கப் சாங் நடக்குது. கரண் வந்து ஸ்ருதிகா டைம் கார்டுன்றதுனால கூட்டிட்டு வந்து ஸ்டேஜ் மேல நிக்க வச்சு சென்டர்ல நிக்க வச்சு ஆட வைக்கிறாரு எல்லாருக்கும் முன்னாடி, கரணும் திக்விஜயும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பாக்குற அவினாஷ் வந்து ஒன்னும் புரியல. ஏன்னா நேத்து நைட் வரைக்கும் இவன் பிடிச்சி திட்டிட்டு இருந்தான் ஸ்ருதிகாவை. இப்ப என்னடானா கூட்டிட்டு வந்து உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கானே அப்படின்ற ஒரு டவுட்டோடயே அவினாஷ் கேட்கிறாரு, என்ன நேத்து ஒரு ஸ்டாண்ட் சொன்ன, இன்னைக்கு வேற மாதிரி நடந்துக்கிற, நேத்து நீ பேசின விஷயத்துக்கு ஸ்ருதிகா கிட்ட நீ பேசவே மாட்டேன்னு நினைச்சா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இல்ல அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்க, அண்ட் அவர் டைம் கார்டு வேற, சோ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. அவினாஷ் வந்து என்ன இது, நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா இப்படி நடந்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன்ட்டு வந்து லேர்ன் பண்ணாத, ஏன்னா என்ன வந்து பேட் இன்ஃபுளுன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க வெளியில அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கரண் சொல்றாரு, அவினாஷ் உன்னை வந்து நான் பார்த்த வரைக்கும் எனக்கு உங்ககிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை, நீ வந்து ரொம்ப கரெக்டா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவினாஷ். இப்ப ஈஷா வந்து ரஜத் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நேத்து நீங்க ஏன் வந்து அப்படி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தீங்க, நான் தானே உங்களுக்கு முக்கியம், நான் என்கிட்ட தானே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு, இந்த டாஸ்கே வந்து ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தானே, அப்ப நீங்க எனக்காக தானே ஃபேவரா பண்ணிருக்கோம், நீங்க ஒரு சின்ன லூப் ஹோல் கிடைச்சிருந்தா கூட அதை விட்டுருக்க கூடாதுல, நீங்க எப்படி ஸ்ருதிகாவை ஆக விட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ரஜத் சொல்றாரு, எவிடென்ட்டா தெரியுது ஸ்ருதிகா பேஸ்கெட்ல தான் நிறைய பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எப்படி வந்து அவளுக்கு ஃபேவர் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து ரிலேஷன்ஷிப் முக்கியம் அப்படின்றத நினைச்சு நீங்க எனக்கு பண்ணிருக்கலாம், அதுதான் நான் வந்து கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈஷா திரும்பவும் ரஜத்தை பிடிச்சி பிரெயின் வாஷ் பண்றாங்க. ஆனா ரஜத் வந்து ரொம்ப கிளியரா சொல்றாரு, இல்ல நான் வந்து ஃபேரா இருந்தேன் அங்க, அவ்வளவுதான், கரெக்டா சொல்ல போனா ஸ்ருதிகா தான் அங்க வின் பண்ணா, சோ அதுதான் நான் வந்து என்னோட ரிசல்ட்டா கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பார்த்து யாமினி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவன் நேற்று நடந்ததை பத்தி தான் ரஜித் கிட்ட வந்து மண்டியா கல்விட்டு இருக்கா, இவளுக்கு இதேதான் வேலை அப்படின்னு யாமினி கஷிஷ்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா உள்ள ஸ்ருதிகா ஷில்பா சும்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸ்ருதிகா சொல்றாங்க, ரஜத் வந்து இவ ஈஷா மேல வச்சிருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து முந்தி நம்ம வச்சிட்டோம், சோ அதை வந்து மெயின்டைன் பண்ணலாம் அந்த ரிலேஷன்ஷிப்ன்ற மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா ஈஷா வந்து கம்ப்ளீட்டா அவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் பேசி ஸ்ருதிகா அவங்க பாயிண்ட சொல்றாங்க. ஸ்ருதிகா எப்படின்னு தெரியல, ஸ்பாட் ஆன் பாயிண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி கரெக்டா டக்குன்னு அடிக்கிறாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா யாமினி வந்து ஹாட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு சும்மா அவினாஷோட கிரிஞ்சு பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஃபன் மொமெண்ட் மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஈஷாவை கூப்பிட்டு இருக்காங்க ஸ்ருதிகா, பாருங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஃபன் மொமெண்ட்லாம் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், பெருசா அது முக்கியம் இல்லை. சாரா வந்து ஈரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு தடவை என்கிட்ட வந்து நான் சண்டை போடுறேன் கத்துறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசாம போய் நான் அவாய்ட் பண்ணிட்டு உட்காந்தீங்கன்னா பாருங்க உங்க 3 பேரையும் நான் ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈரன் சொல்றாங்க, அப்படி விழுறதான் நீயும் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு வந்துரு, நம்ம எல்லாருமே வந்து ஸ்விம்மிங் பூல்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஈரன் பேசிட்டு இருக்காங்க. சாரா கிட்ட ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஈரன் வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கரண் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அங்க வந்து ஸ்ருதிகா சும் எல்லாரும் இருக்காங்க. கரண் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் பிபி ஹிஸ்டரியிலே நடக்காத ஒரு விஷயம், வெளியில வா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணிக்கலாம், எல்லாரும் வந்து வெளியில வந்தா உன்னை பாத்துக்கிறேன் நானு அப்படின்னு தான் பேசிட்டு போவாங்க, ஆனா இங்கதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து வெளியே வாழும்போது ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கரண் சொல்றாரு. ஸ்ருதிகா சொல்றாங்க, நான் கூட வந்து அப்படிதான் வெளியில தான் போய் பேசுவேன், இங்க பேசவே மாட்டேன் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா வந்து ஒரு 2 டேஸ்லயே போயிட்டு நானே கெஞ்சுறேன் அப்படின்னு அவங்களே அவங்களை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. சும் கிட்ட இருந்தா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபைட்டை பத்தி
பிக் பாஸ் வந்து வாங்க எல்லாரும் லிவிங் ஏரியாக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. ஸோ கூப்பிட்டு உட்கார வச்சு பிக் பாஸ் வந்து எல்லாரையும் கேட்கிறாரு, இந்த வீட்டில் இருக்கிற டைம் கார்டு யாரு, அந்த டைம் கார்டு வந்து கன்ஃபியூஸ்டுன்னு யார் யார் ஃபீல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதுக்கு விவியன், அவினாஷ், ஈஷா, டிக், விஜய் எல்லாரும் கை தூக்குறாங்க. கரண் மட்டும் கை தூக்காம இருக்காரு, யாமினியும் கை தூக்குறாங்க. கரண் கை தூக்காம இருக்கவும் பிக் பாஸ் கேட்கிறாரு, என்ன நீங்க தானே பேசுனீங்க அவங்களுக்கு கன்ஃபியூஸ் அப்படின்னு. கன்ஃபியூஸ் தான் அவ, அதாவது கன்ஃபியூஸ்ன்னு சொல்ல முடியாது, அவ ஒரு சைல்டிஷான கேரக்டரு, ஸோ அதனால வந்து அவ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தெரியுறா அப்படின்னு சொல்லவும், அப்ப கன்ஃபியூஸ் தானே அப்படின்னு பிக் பாஸ் கேட்கிறாரு. ஆமா கன்ஃபியூஸ் தான் அப்படின்னு கை தூக்குறாரு. அதாவது பிக் பாஸ்க்கு வந்து ஸ்ருதிகா கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு வீட்டுல எல்லாரும் ஒத்துக்கணும், அதுதான் வந்து அவர் செட் பண்றாரு. இந்த வீட்லயே வந்து ரொம்ப கிளாரிட்டியோட பேசுற ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தா ஸ்ருதிகா தான். ஆனா பிக் பாஸ் வந்து ஸ்ருதிகாவை கன்ஃபியூஸ். ஸ்ருதிகா கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, அடுத்தவங்களை பேச விடாம கொஞ்சம் கத்தி கத்தி பேசுவாங்க, வால்யூம் ரைஸ் பண்ணி பேசுவாங்க, இது மட்டும் தான். ஆனா அந்த வால்யூம் ரைஸ் பண்ணியிருந்தாதான் மத்தவங்க முன்னாடி இவங்களால பேச முடியும். அவினாஷ்லாம் வந்து அப்படியே நரம்பு புடைக்க பேசிட்டு இருக்காரு, அவர் சத்தத்துக்கு மீறி இவங்க பேசணும்னா இவங்க கத்தி தான் ஆகணும் இல்லையா. வந்து பிக் பாஸ் வந்து டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவினாஷ் இருக்கும் பொழுது நல்லபடியா வந்து எல்லா நாமினேஷன் ப்ராசஸும் நடந்தது, கரெக்டா வந்து நடந்தது இல்லையா. இப்போ வந்து நம்ம எவர் சேஞ்சிங் ஸ்ருதிகா இருக்காங்க, ஸோ அவங்கள வச்சு வந்து நம்ம நாமினேஷன் ப்ராசஸும் விளையாட போறோம், அதே டைமுக்கு ரேஷன் டாஸ்க்கையும் கிளப் பண்ணி விளையாட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து இருக்கிற நாமினேஷன் வந்து நம்மளால மாற்ற முடியும், நியூ நாமினேஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கலந்து தான் வந்து இப்போ டாஸ்க் வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெளியில வந்து ஒரு மேக்னெட்டிக் போர்டு இருக்கு, அந்த போர்டில் வந்து ஒரு போல் இருக்கு, அந்த போல்ல வந்து எல்லாரோட ஃபேஸும் வந்து ஒட்டியிருக்கும், அதாவது நாமினேட் ஆனவங்களோட ஃபேஸஸ் வந்து போட்டிருக்கோம், அண்ட் நாமினேட் ஆகாதவங்க ஃபேஸை வந்து டேபிள் மேல வச்சிருக்கோம். இப்போ ரேஷன் டாஸ்க்ல வந்து கூடையில தனித்தனியா செப்பரேட்டா ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம். சோ யார் இப்போ நாமினேட் ஆனவங்க ஒருத்தர், நாமினேட் ஆகாத ஒருத்தர், சேஃபா இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு அந்த கூடையை தூக்கிட்டு வருவாங்க. வரும்பொழுது ஸ்ருதிகா வந்து நாமினேட் ஆன பர்சனை வர சொன்னா அவங்க நாமினேட்டடாவே இருப்பாங்க. ஆனா நாமினேட் ஆகாத ஒரு பர்சனை வாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து அந்த நாமினேஷன்ல இருக்கிற ஆளுங்களை எடுத்துட்டு வேற ஒரு ஆளுங்களை வைக்கலாம். சோ நாமினேஷன் ப்ராசஸ் அவங்க சேஞ்ச் பண்ணலாம். சோ ஸ்ருதிகா வந்து இதை டிசைட் பண்ணணும், ரேஷன் பொருளையும் பார்க்கணும், அதே டைமுக்கு யார் யாரை நாமினேட் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்தையும் அவங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் செட் பாத்தீங்கன்னா ஷில்பா அண்ட் விவியன். அதுல வந்து ஷில்பா வந்து பாலும் தயிரும் எடுக்கிறாங்க, விவியன் வந்து ரைஸ் எடுக்கிறாரு. ஸோ ஸ்ருதிகா வந்து சொல்றாங்க விவியன் நீங்க வாங்க அப்படின்னு. அதாவது ஷில்பா வந்து நாமினேட்டடாவே இருப்பாங்க, விவியன் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா அவங்க போர்டில் பாத்தீங்கன்னா எல்லாமே விவியனுக்கு அகேன்ஸ்டான பர்சன் தான் இருக்காங்க. ஸோ யாரை சேஞ்ச் பண்ண போறாங்கன்னு ஸ்ருதிகாக்கு தெரியணும், அதுக்காக வந்து விவியனை கூப்பிடுறாங்க. அண்ட் அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, கரனோட ஸ்பீச்சை கேட்டு தான் வந்து நான் விவியனை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லவும், பிக் பாஸ் வந்து என் கண்ணன் தண்ணியே வருது, அது எப்படி ஒரு செல்ஃபிஷ் கரண் சொன்ன பேச்சை கேட்டு செல்ஃபிஷ் ஸ்ருதிகா வந்து இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்கும். ஸ்ருதிகா சொல்றாங்க ஐயோ அதெல்லாம் இல்ல பிக் பாஸ், எனக்கு வந்து இந்த போல்ல வந்து விவியன் யாரை மாத்தி வைக்கிறாருன்னு நான் பார்க்கணும், அதுக்காக தான் நான் கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. விவியன் என்ன பண்றாரு, யாமினியோட பிக்சர் வந்து போல் வந்து எடுத்துட்டு, அதாவது நாமினேட்டட் யாமினியை எடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு சாராவோட பிக்சர் கொண்டு போய் வைக்கிறாரு. யாமினி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா, அதனால நாங்க வந்து யாமினி எடுக்கிறேன். சாரா வந்து என்ன கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அவங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் கூட உட்கார மாட்டேங்கிறாங்க, அதனால வந்துட்டு நான் அவங்களோட போட்டோ வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த போட்டோ வைக்கிறாங்க. உடனே ஷில்பா சொல்றாங்க கன்ஃபியூஸ்டுன்ற டேக் வந்து நான் விவியனுக்கு தான் கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு ஷில்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கரண் வந்து சாரா கிட்ட கேட்கிறாரு, நீங்க எதனா சொல்லணுமா இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா பிரதர் இன்லா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து நாமினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விவியன் சொல்றாரு நான் எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்து உட்காருங்கன்னு சொல்லியிருக்கேன், இன்ன வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கல, நீங்க எதுக்கு என்னோட சண்டை போட்டுட்டே இருக்கீங்கன்னு கேட்கவும், நீங்க என் மைக்ல வந்து தண்ணி ஊத்துறீங்க அதனாலதான் அப்படின்ற மாதிரி சாரா சொல்றாங்க. ஸோ எனிவே வந்து நாமினேட் பண்ணியாச்சு. அண்ட் ஷில்பா சொல்றாங்க உன்னோட உட்கார்ந்து இருந்து நல்லா பழகிட்டு இருக்கிற ரஜத்தை நீ வந்து சேவ் பண்ணல, அதனால நல்லா பேசிட்டு இருக்க யாமினியை போய் சேவ் பண்ற, இதுலயே நீ எவ்வளவு கன்ஃபியூஸ் பர்சன் தெரியுது பாரு அப்படின்னு. ரஜத் சொல்றாரு எனக்கு ஒன்னும் ரிலேஷன்ஷிப்லாம் விவியனோட பெருசா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஈஷா வந்து ஆமா அவருக்கு விவியன் அவினாஷோட எல்லாம் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, அவரோட ரிலேஷன்ஷிப்லாம் என் கூட மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா சொல்றாங்க. உடனே ரஜத் வந்து இருக்கட்டும் ஷில்பா, இருந்தாலும் நீங்க எனக்காக பேசுனதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னா ஈஷா மூஞ்சில ஆடல திரும்பி முறைக்கிறாங்க ரஜத்தை. நெக்ஸ்ட் வர கப்பல் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஜத் அண்ட் ஈஷா, இவங்க ரெண்டு பேர் தான் வராங்க. ஸோ ஈஷா வந்து பன்னீர் எடுக்கிறாங்க, ஸ்ருதிகா வந்து ஓகே ஃபைன் வாங்க, நீங்க தான் உங்களுக்கு பன்னீர் பிடிக்கும்ல வாங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈஷா வந்து ரஜத்தோட போட்டோ எடுக்கிறாங்க, ரஜத்தை வந்து எவிக்ஷன் வந்து சேவ் பண்றாங்க. அதுக்கு ரீசன் என்ன கொடுக்குறாங்க, ரஜத்துக்கு வந்து எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அண்ட் அவர் நிறைய எனக்கு பண்ணிருக்காரு, ஸோ அவருக்கு நான் திருப்பி கொடுக்குறேன் அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா அதை எடுத்து கீழே வைக்கிறாங்க, சேவ் பண்றாங்க. கஷிஷோட ஃபேஸ் தான் எடுத்து அந்த போல்ல வைக்கிறாங்க. ஸோ கஷிஷை நாமினேட் பண்றாங்க. ரீசன் என்னன்னா கூடவே இருந்துட்டு ரஜத்துக்கு அகேன்ஸ்டா வேலை பார்க்கறாங்க, வந்து எந்த டாஸ்க்லயும் வந்து எங்களுக்கு பெருசா ஹெல்ப்லாம் பண்றேன், ஸோ அதனால நான் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு போறாங்க. ஸோ பிக் பாஸ் நெக்ஸ்ட் கப்பல கூப்பிடுறாங்க கரணையும் கஷிஷையும் தான். கரணை கூப்பிடும் பொழுது அவங்க சொல்றாங்க ஸ்ருதிகா நீங்க அவங்களுக்கு நிறைய டாக் கொடுத்துருக்கீங்க, பிரெயின்லெஸ் செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவரோட பேலன்ஸ்ட் ஆக்ட் மூலமா அவர் வந்து ஒவ்வொரு நாளும் மேம்பட்டுட்டே வராரு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாங்க ஸ்ருதிகா கிட்ட. இங்கே வந்து ஸ்ருதிகா வந்து புட் டவுன் பண்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க. ஆனா ஸ்ருதிகா வந்து பிரெயின்லெஸ் இடியட் அப்படின்னு காரணம் சொல்றாங்க, அதுவும் தப்பு தான். ஸோ அதுக்கு டிட் ஃபார் டாட் மாதிரி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஷிஷ் வராங்க. ஸோ கஷிஷ் வந்து நான் சிக்கன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க, லீவர் கரண் வந்து லெமன் எடுக்கிறேன், கரணை வந்து ஸ்ருதிகா சொல்றாங்க நீ ட்ரையே பண்ணாத, நீ எடுக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷிஷ் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ கஷிஷ் போயிட்டு ஃபர்ஸ்ட் போல்ல இருந்து என்னோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் நான் ரிமூவ் பண்ண போறேன், கஷிஷ் ரிமூவ் பண்ண போறேன்றாங்க. பிக் பாஸ் வந்து பல்பு கொடுக்குறாரு, உங்க நேம் எல்லாம் நீங்க எடுக்கக்கூடாது, அடுத்தவங்க நேம் தான் எடுக்கணும்
போட்டுக்கணும். ஐயோ அது முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் சாராவை எடுத்துட்டு நான் ஈஷாவை போடுறேன், ஏன்னா ஈஷா வந்து என்ன நாமினேட் பண்ணாங்க, நான் ஃபேவர் ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா நேம போட்டுறாங்க. ஈரன் அண்ட் யாமினி வராங்க. அதுல வந்து ஸ்ருதிகா ஈரனை சூஸ் பண்றாங்க. ஈரன் வந்து போல்ல இருக்கிறவங்கள சேஞ்ச் பண்ணாங்க. சோ இப்போ கஷிஷ் நாமினேட் பண்ணிட்டு போனாங்களா ஈஷா, சோ கஷிஷ் எடுத்து வச்சுட்டு நான் வந்து அவினாஷ் உள்ள போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் உள்ள போடுறாங்க. ரீசன் என்ன கொடுக்குறாங்கன்னா, அவினாஷ் வந்து அந்த ஃப்ரேம் போட்டோ ஃப்ரேம் டாஸ்க்ல வந்து ஒழுங்கா ஜட்ஜ் பண்ணல. ஃபர்ஸ்ட் பெயிண்டிங்லயும் வந்து அவர் வந்து ஃபேரா நடந்துக்கல, பெயிண்ட் கூட பார்க்காம அவர் சைன் பண்ணிட்டு போனாரு. சோ பயாஸ்டா இருந்ததுனால அவரோட நேம் வந்து நான் போல்ல போடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாரா சாகத் வந்த உடனே ஸ்ருதிகா சொல்றாங்க ஓகே சாரா நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாரா நேம கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி சாரா அப்படி சொல்றாங்க. அதுக்கு பிக் பாஸ் ஸ்ருதிகாவை பத்தி இப்ப ஏன் நீ நடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்னையா இது, இந்த மாதிரி வேற யாரையாவது கேட்டிருக்காங்களா, ஏன் இவர் வந்து நடுவில் இன்டர்ஃபியர் பண்ணி பேசிட்டே இருக்காருன்னு தெரியல. உடனே ஸ்ருதிகா சொல்றாங்க இல்ல அந்த நேம் அப்படி சொல்லும் போது ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங் கிடைக்குது அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாவம் என் ஸ்ருதிகா அப்படிதான் தோணுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சாரா மில்க் எடுத்துக்கிறாங்க, வந்துட்டு நாமினேஷன் பண்றாங்க. இப்ப சாரா வந்து என்ன பண்றாங்கன்னா சும்மோட போட்டோவை சேவ் பண்ணிட்டு விவியனை தூக்கி பூல்ல போடுறாங்க, நாமினேஷன் பூல்ல. அதுக்கு ரீசன் என்ன கொடுக்குறாங்கன்னா, அவர் வந்து என்ன ரொம்ப கோபப்படுத்திட்டே இருக்காரு, ஒழுங்காவே வந்து பேச மாட்டேங்கிறாரு, இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி சாரா வந்து விவியனை தூக்கி நாமினேஷன்ல போடுறாங்க. வரது யாருன்னு பாத்தீங்கன்னா அவினாஷ் அண்ட் சும். இதை பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா வந்தோடனே சும் நீ தான் வா அப்படின்னு சொல்லி, அதாவது சும் வந்து நாமினேட்டடாவே இருப்பாங்க. இப்போ அவினாஷ் கொடுத்தா அவினாஷ் வந்து ஈஷாவை தூக்கி போட்டுட்டு வேற யாரையாவது வைப்பாரு. அதனால அவினாஷ்க்கு வந்து அந்த ப்ராசஸ் விளையாடுறதுக்கே கொடுக்காம அவினாஷ் வந்து போப்போ உனக்கு எந்த ஃபுட்டேஜும் கிடையாது கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. சோ அவினாஷ்க்கு பல்பா போயிடுது. கேட்கிறாரு நீ என்ன விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க நீ வந்தா ஈஷாவை எடுத்து வச்சுட்டு வேற யாரையாவது போடுவ, அதனாலதான் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து பயப்படுறியா அப்படின்னு. பயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்தா மாத்தி விடுவ, ஈஷா வந்து 7 வீக்ஸா நாமினேஷன்ல வரவே இல்லை, அதனால ஈஷா வந்து நாமினேஷன்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதிகா. பிக் பாஸ் வந்து திக்விஜயோட வரதுக்கு வந்து பேரே இல்லை, சோ யார் வர போறது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சீக்கிரமா டிசைட் பண்ணுங்க, இது வந்து முன்னாடி ஒரிஜினலா சேவ் ஆயிருந்தாங்களா அவங்க எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அவினாஷும் கை தூக்குறாரு, கஷிஷும் கை தூக்குறாங்க. அப்போ ஈஷா சொல்றாங்க அவினாஷ் கிட்ட நீ போகாத, நீ போனா வந்து நாமினேஷன் ரைட்ஸே தராம விட்டுருவா, ஆனா கஷிஷ் போனா போய் சும்மா நாமினேட் பண்ணிட்டு வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே எல்லாரும் ஓகே அப்படின்னு ஃபேர்னு சொல்லிட்டு கஷிஷை உள்ள அனுப்புறாங்க. கஷிஷும் திக்விஜயும் போகும்பொழுது ஸ்ருதிகா வந்து கஷிஷுக்கு வந்து நாமினேஷன் ப்ராசஸ்க்கு வந்து நாமினேட் பண்றதுக்கு விடுறாங்க உள்ள. திக்விஜய் 2-3 தடவை கேட்கிறாரு நிஜமா நீ இவ்வளவு விட போறியா, யோசிச்சுக்கோன்னு சொல்றாரு. ஆமா நான் விட போறேன். ஸ்ருதிகா ஏன் அந்த இடத்துல ரொம்ப யோசிக்காம அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஜஸ்ட் இமேஜின் ஸ்ருதிகா போட்டோ எடுத்துட்டு சும் வச்சிருந்தாங்கன்னா இந்த வீட்டுல எப்படிலாம் பேசியிருப்பாங்க, இல்லைன்னா வந்து சாத் போட்டோ எடுத்துட்டு சும் போட்டோ வச்சிருந்தாலும் எப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த டைம் வந்து என்ன ஸ்ருதிகாவுக்கு நல்லது நடந்ததா இல்லைன்னா வந்து கஷிஷ்க்கு கெட்டது நடந்ததா தெரியல. கஷிஷ் உள்ள போயிட்டு ஸ்ருதிகாவோட பிக்சர் எடுத்துட்டு போய் ரஜத் பிக்சரை வச்சுட்டாங்க. அதுக்கு ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, மிச்சம் டேபிள்ல இருக்கிற மிச்ச போட்டோஸ்லாம் வந்து என் கூட க்ளோஸா இருக்கிறவங்க, சோ அவங்கள யாரையும் நான் நாமினேட் பண்ண முடியாது, அதனால ரஜத் தான் வந்து என்கிட்ட கொஞ்சம் கம்மியா க்ளோஸா இருக்காரு, அதனால அவர் போட்டோ வைக்கிறேன்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஸ்ருதிகா வந்து ஷாக்கிங்கா இருக்கு நீ ரஜத்தை நாமினேட் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ருதிகா போய் சும்மா போய் கட்டி பிடிச்சிக்கலாம். இப்ப நம்ம 2 பேருமே சேவ் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் சும் சேவ் ஆனதுக்கு தான் ஸ்ருதிகா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அடுத்தது அவங்களும் சேவ் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சோ இவங்க 2 பேரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் கஷிஷும் திக்விஜயும் கூப்பிடும் பொழுது பிக் பாஸ் நடுவில் வந்து வெறுப்பேத்தினாரு ஸ்ருதிகாவை. ஸ்ருதிகா ஃபாஸ்டா தான் பண்ணாங்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஸ்ருதிகாவை பார்த்து கேட்கிறாரு பிக் பாஸ், எதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துக்கிற, கூப்பிட மாட்டியா சீக்கிரமா அப்படின்ற மாதிரி கோமா கேட்கிறாரு. என்னையா இது எவிடென்ட்டா தெரியுது அவ்வளோ ஹேட்ரட்னஸ் ஸ்ருதிகா மேல பிக் பாஸுக்கு. சோ இப்ப நாமினேஷன் பூல்ல யார் இருக்காங்கன்னா, ஈஷா இருக்காங்க, அவினாஷ் இருக்காங்க, விவியன் இருக்காங்க, ரஜித் இருக்காரு, அப்புறம் ஷில்பா கரண், இவங்க எல்லாம் இருக்காங்க. சோ சும் ஸ்ருதிகா இவங்க எல்லாம் சேவ் ஆயிட்டாங்க. விவியனோட ஃபுல் கேங்கே வந்து உள்ள வந்துருச்சு. அதை நினைச்சு ஸ்ருதிகா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இப்போ ரஜத் வந்து கரண் கிட்ட ரொம்ப கோமா சொல்லிட்டு இருக்காரு, ஏன்னா நாமினேட் பண்ணும்போது கொஞ்சமாவது யோசிச்சு நாமினேட் பண்ண மாட்டீங்களா, இன் ஜென்ரல் அவர் சொல்றாரு எல்லாம் தப்பா பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரஜத் பேசிட்டு இருக்காரு. இப்போ கஷிஷ் வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க, ரஜத்தை நாமினேட் பண்ணதை நினைச்சு நான் என்ன நினைச்சு நாமினேட் பண்ணினே தெரியல, அங்க போய் பைத்தியக்காரதனம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரஜத் வந்து இட்ஸ் ஓகே ஃபைன் சொல்றாங்க. அதுக்குள்ள கஷிஷ் கழுக வந்துருது, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க, நான் வேணுட்டே பண்ணல, இன்டென்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. அவினாஷ் வந்து ஈஷா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்கு எல்லாம் மூளையே கிடையாது, என்ன வந்து போக விட்டுருக்கணும், என்ன போக விட்டுருந்தா அட்லீஸ்ட் வந்து அவ ஸ்ருதிகா நாமினேஷன் ரைட்ஸ் கொடுக்காமலாவது இருந்திருப்பா, அப்ப ஸ்ருதிகா வந்து பூல்ல இருந்திருப்பா, இப்ப ஸ்ருதிகாவையும் தூக்கி வெளியில அமைச்சாச்சு, இப்ப உள்ள இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம எல்லாம் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கஷிஷ் கிட்ட கேட்டு இருக்காரு, நீ ஏன் சும்மா வந்து நாமினேஷன் பூல்ல போட்டுருக்கலாம்னு. அப்ப வந்து கஷிஷ் சொல்றாங்க, ஆமா நான் அப்புறம் தான் யோசிச்சேன், வச்சிட்ட பிறகுதான் யோசிச்சேன், நான் வந்து சாத்தோட போட்டோ எடுத்துட்டு சும்மோட போட்டோ போட்டிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. நல்ல வேளமா இந்த புத்தி வந்து உங்களுக்கு அங்க நாமினேட் பண்ணும் போது வரல, வந்திருந்ததுன்னா ஸ்ருதிகாவுக்கு பெரிய தலைவலியா போயிருக்கும், ஸ்ருதிகாவை திக்விஜய் கரண் எல்லாரும் பிடிச்சி பயங்கரமா திட்டிருப்பாங்க. நல்ல வேலை அது நடக்கல. சோ ஸ்ருதிகா போயிட்டு பிக் பாஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க கேமரா பார்த்து, நாங்க எங்களுக்கு வந்து ரேஷன்ல எல்லா பொருளும் கிடைச்சிருச்சு, ஆனா அந்த டேஸ்டி ஐட்டம் இருக்குல்ல, காஃபி கீ இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்கல, சோ நான் வந்து அது மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டுமா, எடுக்க வேணாம் நீங்க சொன்னீங்கன்னா நான் கொண்டு வந்து உள்ள வச்சிடறேன், எடுக்கலாம்னு சொன்னீங்கன்னா நான் அதுல இருந்து எடுத்துக்கிறேன், என்ன திட்டம் மட்டும் செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா பாவமா கேட்டு போறாங்க. இப்போ பிக் பாஸ் வந்து ஆடு தானா மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு டைம் கார்டுக்கு வந்து இப்பதான் தெரியுது ரேஷன் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஸ்ருதிகா சொல்றாங்க ரேஷன் கம்மியாலாம் இல்ல, இந்த டேஸ்டி ஐட்டம்ஸ் மட்டும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு உடனே பிக் பாஸ் சொல்றாரு, சரி இவங்க வந்து இந்த மாதிரி கேட்கறாங்க, அதனால நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற
எல்லா பொருளையும் கொடுத்துட போறேன், அதாவது உள்ள கொண்டாந்து வச்சாலும் அந்த எல்லா பொருளுமே வந்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்படின்றாரு. ஐயோ ஆனான்றாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா முடிச்சிட்டு இருக்கும் பொழுது, இதுக்காக நீங்க கொடுக்க போற வேலை என்னன்னா உங்க ஹோல் ஹவுஸுமே வந்து நாமினேட் ஆக போறீங்க. ஸ்ருதிகா டைம் கார்டா இருக்கிறதுனால ஸ்ருதிகா தப்பிச்சிருவாங்க. சோ அவங்கள தவிர மிச்சம் எல்லாருமே நாமினேட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸ்ருதிகா உடனே இல்ல எனக்கு ரேஷன் பொருள் வேணாம் சொல்லிட்டே இருக்காங்க. பிக் பாஸ் வந்து இதுதான் என் முடிவுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து இதை வச்சுக்கோ அப்படின்னு. மத்த இவங்களுக்குலாம் வந்து பண்றீங்களா இல்லையா, அட்லீஸ்ட் திக்விஜய் கூட கேட்டாரு, இது வேணுமா வேணாமான்ற மாதிரி கேட்டாரு. ஸ்ருதிகாக்கெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது, இதான் நான் தரேன் இதான் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விவியன் எல்லாருமே நாமினேட் ஆயிட்டாங்க அப்படின்னு ஹாப்பியா குதிச்சுட்டு வந்து சும் கிட்ட வந்து வெல்கம் டு நாமினேஷன் சொல்லிட்டு கரண் கிண்டல் பண்றாரு. அதுக்கு ஸ்ருதிகா வந்து உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா, அவ திரும்பி நாமினேஷன்ல வந்துட்டா, அவ சேஃபா இல்லையே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. ஆக்சுவலா பிக் பாஸ் வந்து எதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாரையும் நாமினேஷன்ல போட்டாரு அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஈஷா தான் வந்து வீக்கான கண்டஸ்டன்டா இருக்காங்க. இன்கேஸ் வந்து விட்டா ஈஷா வந்து வெளியில போயிடுவாங்க. அதுக்காக தான் வந்து எல்லாரையும் தூக்கி போறாங்க. யோசிச்சு பாருங்களேன், விவியன் ஸ்ட்ராங், கரண் ஸ்ட்ராங், அவினாஷ் ஸ்ட்ராங், சாஹத்துக்கு நல்ல ஃபேன் பேஸ் இருக்கு, திக்விஜய்க்கும் நல்ல ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ யார் வந்து ரொம்ப டவுனா இருக்கா அப்படின்னு பார்த்தா ஈஷா தான். ஏன்னா ஈஷாக்கு வந்து பயங்கர ஹேட்ரட்னஸ் வெளியில மத்தவங்களை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டபுள் ஃபேஸ்ட்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய ஹேட்ரட்னஸ் இருக்கு. ஆனா பிக் பாஸ்க்கு ஈஷா, அவினாஷ், விவியன் இவங்க யாருமே வந்து போகக்கூடாது வெளியில. அதுக்காக இவர் வந்து எல்லாரையும் தூக்கி நாமினேஷன்ல போட்டாங்க. சோ தட் இந்த லோ லைங்ல இருக்காங்க இல்லையா, ஈடன், யாமினி, சாரா இவங்களை யாராவது வந்து வெளியில போயிடுவாங்க, எல்லாரையும் தூக்கி போட்டாங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு நாள் தான் இருக்கு ஓட்டிங்ல, பெருசா வந்து சேஞ்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃப்ரைடே நேத்து நைட்டு தான் வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணாங்களே பூல எல்லாரையும் நாமினேட்டட் சொல்லிட்டு. சோ நம்மளுக்கு எவ்வளவு நாள் டைம் இருக்கு ஓட் பண்றதுக்கு, ஒன் டே தான். சோ ஒன் டே வந்து பெருசா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடாது அப்படின்றதுனால அழகா பிக் பாஸ் யோசிச்சு எல்லாரையும் தூக்கி நாமினேஷன்ல போட்டாரு. இல்லைன்னா வந்து ஈஷா அழகா வெளில போயிருப்பாங்க. சோ ஈஷாவை சேவ் பண்றதுக்காக தான் பிக் பாஸ் வந்து இந்த பிளான் பண்றாரு. சோ இப்ப கரண் அண்ட் அவினாஷ் வந்து பேசிட்டு இருக்காங்க. நீ வந்து வேற மாதிரி பேசிட்டு இருந்த ஸ்ருதிகா பத்தி, இப்ப திடீர்னு வந்து ஸ்ருதிகாவோட நல்லா ஜெல் ஆகி திரும்பி பேட்சப் ஆயிட்டேன்னு சொல்ற, என்னதான் உங்க கதை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து கரண் சொல்றாங்க, அம்மா நான் சொல்லிட்டு இருந்தேன், பிடிக்கலன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா வந்துட்டு உட்காந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து நேற்று ஸ்ருதிகாவோட பேசினேன். ஸ்ருதிகா வந்து எப்பவுமே வந்து என்கிட்ட சண்டை போட்டானா உடனே வந்து பேச மாட்டா, ஒரு 3 வீக்ஸ் எடுத்துப்பா. ஆனா வந்துட்டு நேத்து டக்குன்னு வந்து பேட்சப் ஆயிட்டா. சரி என்ன பேசலாம்னு சொல்லி கேட்டா, எல்லாமே வந்து அவ கொடுத்த ரீசன்ஸ் மேல ரீசன்ஸா அவ கொடுத்துட்டு அந்த ரீசன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் மோர் ஓவர் அவரோட ப்ரையாரிட்டி யாருன்னு பார்த்தா சும். சோ சும் தான் எனக்கு ப்ரையாரிட்டி. சோ அவரோட ப்ரையாரிட்டி சும்மா இருக்கிறதுனால எனக்கு ஹாப்பி தான். இப்ப கூட வந்து சேவ் ஆனப்போ அவ வந்து சும் வந்து பூல்குள்ள வந்துட்டாலே தான் வருத்தப்படுறாளே தவிர அவளுக்காக அவ பெருசா யோசிக்கல. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் காப்பாத்தினதுக்கு தான் அவ ரொம்ப குதிச்சா. ஸ்ருதிகா நாமினேஷன் பூல்ல இருந்தாலும் சும் தப்பிச்சதுக்காக அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. சோ சும்காக அவ பண்றா அப்படின்றதுனால எனக்கு வந்து ஹாப்பியா தான் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் வந்து அவ டாஸ்க் நடுவில் என்ன வந்து கேட்டாதான், இந்த மாதிரி இடனும் கஷ்டம் எனக்கு கொடுக்குறாங்க நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாதான். நான் தான் வந்துட்டு அவசரத்துல சரி ஏதோ பண்ணு பரவாயில்ல கொடுத்தா வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம. சோ அதுக்கப்புறம் வந்து அவளால அதை மாத்தி பண்ண முடியல, அவங்களுக்கு ஃபேவர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது வந்து எனக்கு கரெக்டான பாயிண்டா தோணுச்சு. அதனால நான் எல்லாத்துக்கும் மண்டே ஆட்டினேன். சோ அவர் சைட் வேலிடா இருந்ததுனால நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு கரண். ஸ்ருதிகா சொல்றாங்க, இந்த அவினாஷ் இருக்கானே பயங்கரமான இரிட்டேட்டிங் பர்சன், பிக் பாஸ் என்ன சொன்னாலும் கரெக்ட் பிக் பாஸ் சொல்லி என்ன இரிட்டேட் பண்றான் அப்படின்னு சொல்லவும் சும் சொல்றாங்க, உனக்கு என்ன பண்ண வரான்னு உனக்கு புரியுதா, சும்மா வந்துட்டு அவன் உங்ககிட்ட சண்டை பட வச்சு உனக்கு கத்த வச்சு அவன் வந்து எல்லா அட்டென்ஷனும் வாங்கணும்னு பாக்குறான், அதுக்கு நீ வந்து அவனுக்கு கொடுக்காத, அவனுக்கு ஃபுட்டேஜ்க்கே டைம் கொடுக்காது அப்படின்ற மாதிரி சும்மா ஐடியா தராங்க. சும் வந்து ஸ்ருதிகாவோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, ஸ்ருதிகாவும் சும்மோட நல்ல ஃப்ரெண்டு. இதை வந்து இவங்க 2 பேர் இந்த எபிசோட்ல வந்து ரொம்ப அழகா ப்ரூவ் பண்ணாங்க. அவினாஷ் போயிட்டு ஷில்பாவோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க எப்பவுமே விவியனோட சண்டை போட்டா நீங்க வந்து விவியனோட பேசி என்ன காரணம் கேட்டு ஜெல் ஆயிடுவீங்க. ஆனா இப்ப வந்து நீங்க வரவே இல்லை, அதனால வந்து எனக்கு என்னமோ தோணுது நீங்க விக்டிம் கார்டு பிளே பண்றீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னா, ஷில்பா வந்து நீ என்னனாலும் நினைச்சுக்கோ, என்ன டேக்னாலும் கொடுத்துக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் அதெல்லாம் யோசிச்சு பண்றது கிடையாது, உன் விருப்பம் நீ அப்படி நினைக்கிறதா தான் நினைச்சிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து ஷில்பாவை பத்தின ஒப்பீனியன் வந்து இங்க லைட்டா லாஸ்ட் வீக்காவே ஒரு 1 வீக்காவே நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. ஷில்பா வந்து ஏதோ ஒன்று பண்றாங்க, அது பண்றது வந்து தானாவே வந்து தப்பா மாறிடுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஷில்பா வந்து இந்த இப்படி பண்ணா அப்படி கேம் மாறும் அப்படின்னு யோசிச்சுலாம் பண்ற மாதிரி தெரியல. அவங்க ஏதோ ஒன்று பண்றாங்க, அது கேமா மாறிடுது, அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. சோ இந்த இடத்துல வந்து ஷில்பா வந்து கொஞ்சம் பாவம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்ப ரஜத் போயிட்டு சாரா கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, நீ எதுக்கு சும்மோட போட்டோ போய் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சாரா கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அப்போ சாரா சொன்னாங்க, கரெக்ட், நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்பா இந்த மாதிரி ரியலைசேஷன்லாம் வந்து இவ்வளவு லேட்டா நடக்கிறதே நல்ல விஷயம் இல்ல. இந்த மாதிரி இல்லாம சும்மா தூக்கி திரும்பி போடல, யாராவது போட்டிருந்தாங்க நாமினேஷன் போடல, வேற லெவல்ல வந்து ஸ்ருதிகாவை வச்சு செஞ்சிருப்பாங்க. அண்ட் பிக் பாஸும் வந்து இதுக்கப்புறம் நாமினேஷன் எல்லாரையும் தூக்கி எல்லாம் உள்ள போட்டிருக்க மாட்டாரு. சும்மா வந்து உள்ள போயிட்டாலே வந்து ஸ்ருதிகாவுக்கு பிரச்சனை. சோ அவருக்கு செம்ம கண்டென்ட் கிடைச்சிருக்கும், அதனால பெருசா எதுவும் மாற்றங்கள் செஞ்சிருக்க மாட்டாரு. இப்ப ஈஷாவும் சாராவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, ஏன் வந்து நாமினேஷன்ல இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா தூக்கிட்டு போய் விவியன் போட்டோ எதுக்கு போட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சாரா சொல்றாங்க, நான் ஏன் அப்படி பண்ணேன்னு தெரியல, ரொம்ப பைத்தியம் மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு வந்து இந்த வீட்லயே வந்து ரஜத்தும் நீயும் தான் ரொம்ப முக்கியம். ஈஷா சொல்றாங்க, நீங்க என்னன்னாலும் சொல்லிக்கோங்க, நீங்க வந்து முதல்ல எனக்கு ரொம்ப மேல இருந்தீங்க, இப்ப நீங்க பண்ண காரியத்தினால ரொம்ப கீழே விழுந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிக் பாஸ் வந்து கரண், அவினாஷ் அண்ட் சும் இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு ஒரு வீடியோ கிளிப் போட்டு காட்டுறாரு. 3 விஷயத்த தனித்தனியா போட்டு காட்டுறாரு, அவருக்கு ஃபேவரபிளான விஷயங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஈரன்
வந்து ஈஷா கிட்ட சொல்றது, நான் ஏன் ஸ்ருதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணேன்னா சும்மா வந்து அவங்களுக்கு சாதகமா இருப்பா, ஸ்ருதிகா வந்தானா அவ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பர்சன், ஸோ அவ வந்து நம்மளுக்கும் எதனா ஃபேவர் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்றதாவும். இன்னொரு கிளிப்பிங்ல ஸ்ருதிகா சும் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அவினாஷ் கிட்ட கொடுத்தா நீ வாங்கி வச்சுக்கோ, நானும் வந்து ஈரன் அண்ட் கஷிஷ் கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன், நம்ம 2 பேரும் என்ன பண்ணலாம், கடைசியா போய் ரஜத் கிட்ட நிக்கலாம், யாருக்கிட்ட அதிகமா இருக்கோ அதை பார்த்து அவங்க டிசைட் பண்றோம், நம்ம 2 பேர்ல யார் வந்தாலும் நம்ம குரூப்புக்கு தானே வந்து லாபம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா வந்து நான் இப்போ உங்ககிட்ட கொடுத்தேன்னா கஷிஷ் ஈரன் வந்து என் கூட சண்டைக்கு வருவாங்க, அது ஃபேராகவும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரி, கரெக்டான பாயிண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப இந்த கிளிப்ல தான் வந்து ஸ்ருதிகாவை மாட்டி விடுற மாதிரி பிக் பாஸ் பண்றாரு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலி ட்விஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு அந்த கிளிப்பிங்கே. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ருதிகா சொல்றாங்க கஷிஷ் கிட்ட, நீ பாரு அங்க சும்க்கு வந்து அவினாஷ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு, அவினாஷ் வந்து நீங்க எனக்கு கொடுக்கறத பாத்துட்டாரு, அண்ட் அதனால அவினாஷ் வந்து இப்ப சும்க்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சோ சும் வந்து என்கிட்ட அவங்க கொடுத்ததை கேக்குறாங்க. இப்ப என்ன ஆகும்னா, இன்கேஸ் வந்து சும் வந்து டைம் காட் ஆயிட்டானா அவங்களை கவனிக்கணும்னு சொன்னது யார சொல்றாங்கன்னா, அவங்க விவியன் அண்ட் அவினாஷ், இவங்களை வந்து அவங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கும் சும்க்கு. ஆனா எனக்கு பார்த்தனா சும் வந்து என் ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் வந்து நான் யாரை கவனிப்பேன் அப்படின்னு பார்த்தா ஈடன் அண்ட் கஷிஷை நான் கவனிப்பேன். ஸோ ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா, நான் வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஸ்ருதிகா வந்து சொல்றாங்க. இதுல வந்து அவங்க ஃபேவர் ரிட்டர்ன் தான் சொல்றாங்களே தவிர இந்த இடத்துல நாமினேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட சொல்ல. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க, பேசிக்கலி இந்த குரூப்ல வந்து அவினாஷ் விவியன் கொடுத்தா சும் வந்து அவினாஷ் விவியனுக்கு என்ன விஷயம் பண்ணுவாங்களோ அந்த விஷயத்த நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு சான்ஸாவது இருக்குல்ல, நான் உங்க பக்கம் எதனா பண்றதுக்கு. அங்க போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த சான்ஸ் கூட கிடைக்காதுல்ல, அப்படிதான் வந்து ஸ்ருதிகா பேசுறாங்க. இதை வந்து பிக் பாஸ் அப்படியே மாத்தி போட்டு நாமினேஷன்ல மாத்தி விட்டாரு. இப்ப நாமினேஷன்ல ப்ரையாரிட்டி யாருன்னு பார்த்தா சும்முக்கு அப்புறம் இடன் கஷிஷை தான் நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்கன்ட்டு. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் என்ன லிஸ்ட் உங்ககிட்ட சொல்றாங்க, நாமினேஷன் லிஸ்ட்னு சொல்லிட்டு கரண் கிட்ட அந்த கிளிப்பையும் போட்டு காட்டுறாங்க. கரண் கிட்ட வந்து ஸ்ருதிகா சொல்றாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் சும்மு, செகண்ட் கரண், அடுத்தது திக்விஜய்னு. ஸோ அதையும் போட்டு காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணி போட்டு காட்டிட்டு சும் எல்லாருமே கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. அப்போ பிக் பாஸ் கேட்கிறாரு, இவ்வளவு கிளிப்பிங் பார்த்தோம் நீங்க வந்து அவளை நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்னையா இது, ஆக்சுவலா வந்து அந்த கிளிப்பிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே அது தப்பா தான் தோணும். நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே ஸ்ருதிகா ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி பார்த்தாதான் வந்து தெரியுது. அண்ட் இதுல என்னன்னா, ஈடன் கிட்ட அவங்க ஏதோ விஷயம் கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஈடன் பேச வராங்க, அவங்க வந்து ஒரு தடவை சண்டை போடும் போதோ ஸ்ருதிகாவை தப்பு சொல்லும் போதோ ஈடன் வந்து டிஃபெண்ட் பண்றாங்க, இல்ல ஸ்ருதிகா அப்படி சொல்லவே இல்லை, ஆனா ஈடன் பேசுறது காட்டவே மாட்டேங்கிறாங்க, நம்மளுக்கு அப்படியே வந்து அமுத்தி விட்டுறாங்க. அந்த ஈடன் என்ன சொல்ல வராங்கன்றத வந்து நம்மளுக்கு காட்டவே மாட்டேங்கிறாங்க, ஈடன் வாய்ஸா அமுத்திடுறாங்க. ஸோ இந்த கிளிப்பை பார்த்துட்டாங்களா, பார்த்த உடனே எல்லாம் அவங்க வியூ சொல்றாங்க. அவினாஷ் வந்து இதை பெருமா நீங்க ஸ்ருதிகாவை நம்புறீங்கன்னு அவினாஷ் ரைஸ் ஆகுறாரு. கரண் வந்து இல்ல பிக் பாஸ், எனக்கு வந்து அவளை அவ்வளவா பெருசா பிடிக்காது, சும்மா பிடிக்குமே தான், அவ சும்மா ப்ரையாரிட்டியா வைக்கிறாள்னு தான் எனக்கு அவளை பிடிக்கும், சும்மா வந்து பேச மாட்டேன்னு போயிட்டானா அவகிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு கரண் கொஞ்சம் கூட நன்றியே எல்லாம் பேசுறாரு. சும் சொல்றாங்க, இல்ல பிக் பாஸ், நான் வந்துட்டு அவகிட்ட அதுக்கப்புறமா பேசினேன், ஷில்பா அண்ட் கரண் வந்து நீ ப்ரையாரிட்டியா வைக்கலன்னா எனக்கும் வேணாம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன், மேபி அதுக்கப்புறம் அவ ப்ரையாரிட்டி லிஸ்ட்டை மாத்திருக்கலாம், எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சும் சொல்றாங்க. சும்முமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு. ஆக்சுவலா நம்மளே வந்து இந்த வீடியோ 2-3 தடவை போட்டு பார்த்த பிறகுதான் எனக்கே வந்து புரிஞ்சிச்சு, இவங்க இப்படி ஆடல, பிக் பாஸ் தான் வந்து கேம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு ஒரு தடவை தான் காட்டப்படுது. ஸோ அவங்க இருக்கிற என்விரான்மெண்ட்ல மற்றவங்க சொல்றதெல்லாம் தான் வந்து அவங்க மண்டையில பதியும். இருந்தாலும் சும்மா வந்து டிஃபெண்ட் பண்றாங்க ஸ்ருதிகாக்காக, அவ அப்படி பண்ணிருக்க மாட்டா, நான் அதை நம்ப விரும்பல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவினாஷ் ஒரு சூப்பர் பாயிண்ட் கிடைச்சிச்சு. அவினாஷ் வந்து இதை போய் நான் வெளில பேசலாமான்னு கேட்கிறாரு. பேசிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு பிக் பாஸ். அதுக்கு தானே போட்டு காமிச்சிருங்க, போங்க போய் ஸ்ருதிகாவுக்கு வந்து வறுத்து எடுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு பிக் பாஸ். இப்போ வெளியில வராங்க, அவினாஷ் வந்து சும் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறமும் நீ வந்து முழிச்சிக்கலன்னா கஷ்டம், அவ வந்து ரொம்ப செல்ஃபிஷான பர்சன், அவ உன்னையும் நினைக்கல, நீ அவளுக்கு வந்து நீ வரக்கூடாது, அவ வந்து கேம் பிளே பண்றா, அவளுக்காக பிளே பண்றது தப்பு இல்லையே அப்படின்னு சும் சொல்றாங்க. அவளுக்காக பிளே பண்ணலாம், ஆனா சொல்லலாம்ல, எதுக்கு வந்துட்டு உனக்காக அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் பண்றேன்ற மாதிரி அவ நடிச்சு வந்துட்டு அவளுக்காக செல்ஃபிஷா பிளே பண்ணணும், ஓப்பனா சொல்லிடலாம்ல நான் எனக்காக தான் பிளே பண்றேன்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஆனா ஸ்ருதிகா அதையும் சொன்னாங்க, ஸ்டார்டிங்ல கேம்ல நம்மளுக்காக விளையாடலாம் தான் ஆரம்பிச்சாங்களே, இவங்க எங்கேயுமே வந்து நான் சும்க்கு கொடுப்பேன் அப்படின்றத சொல்லவே இல்லை, நம்மளுக்காக விளையாடலாம் தான் சொன்னாங்க. அண்ட் கரண் கிட்ட போய் இது வாங்கலாமான்னு வேற கேட்டிருக்காங்க பாருங்க, இந்த அளவுக்கு அவங்க ஹானஸ்டா இருந்திருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு காட்டப்படல. அவங்க கரண் கிட்ட போய் கேட்டது, நான் வாங்கிக்கலாமா, ஈடன் கஷிஷ் கொடுக்குறாங்க வாங்கிக்கலாமான்னு சொன்ன அந்த கிளிப்பிங்லாம் நம்மளுக்கு காட்டப்படல. இப்போ வந்து கரண் பேசினதுனால நம்மளுக்கு அந்த விஷயம் தான் தெரிய வந்துச்சு. ஸோ இவ்வளோ ஹானஸ்டா இருக்கிற பர்சனை வந்து எவ்வளவு பேடா பிக் பாஸ் காட்டுறாரு பாருங்க. பிக் பாஸ் தான் வந்து இப்போ நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் வந்து ஃபுல்லா ஸ்ருதிகா வெர்சஸ் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ஆச்சு. எவ்வளோ மோசமா ஒருத்தரை டார்கெட் பண்றாங்க பாருங்க. காரணம் சும்மா கூட பேசிக்கிறாங்க, நான் பேசினதுக்கு அப்புறம் அது வேற மாதிரி மாறி இருக்கலாம், அவளோட ப்ரையாரிட்டி லிஸ்ட் மாறி இருக்கலாம், நான் வந்து அவளோட பேசினாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காரணம் வந்து ஓகே நீ பேசி
பாரு என்ன அவ சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவினாஷ் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அந்த விஷயத்த வந்து பெருசாக்கலாம்னு உட்கார்ந்துருக்காரு. சோ உட்கார்ந்து அவர் சொல்றாரு, நீ வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்க கஷிஷ் கிட்ட, நீ வந்து என்னோட சும்க்கு அடுத்தது என்னோட ப்ரையாரிட்டி வந்து ஈடன் கஷிஷ்னு நீ சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஸ்ருதிகா சொல்றாங்க, நான் அப்படி சொல்ல, நான் நாமினேஷன்ற வார்த்தையே சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. ஈடன் அண்ட் கஷிஷ்க்கு கூட இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்தது ஞாபகமே இல்ல. முழிச்சிட்டு தான் இருக்காங்க 2 பேரும். இந்த சண்டையெல்லாம் நான் கொஞ்சம் லைவ்ல பார்த்தேன். அப்போ கஷிஷ் வந்து சொல்றாங்க ஸ்ருதிகா கிட்ட, நீ எனக்கும் வந்து ஞாபகம் இல்ல சரியா நீ அந்த மாதிரி சொன்ன மாதிரி, ஆனா வந்து இவங்க கிளிப்பிங் பாத்திருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப கிளிப்பிங்ல இருக்குன்னா நீ அப்படி சொல்லியிருப்பதான், அதனால நீ அப்படி சொன்னதுனால இப்ப நீ எங்களுக்கு பண்ணாதனால நீ எங்களை பிட்ரே பண்ண மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். ஈடன் சொல்றாங்க, இல்ல ஸ்ருதிகா அந்த மாதிரி சொல்லவே இல்ல, எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே அப்படி சொன்ன மாதிரி ஞாபகமே இல்ல அப்படிதான் வந்து ஈடன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யாரா இருந்தாலும் அதானே பண்ணுவாங்க, நாமினேஷன் வரும்போது தனக்கு க்ளோஸா இருக்க ஃப்ரெண்ட்ஸை தான் வந்து பாப்பாங்களே தவிர இவங்களை பார்க்க மாட்டாங்க. திக்விஜயும் சொல்றாரு, அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டை என்கிட்டயும் வந்து ஸ்ருதிகா சொன்னாங்க அப்படின்னு. ஸ்ருதிகா தேங்க்யூ சொன்னாங்க. ஸோ ஸ்ருதிகா வந்து நான் செல்ஃபிஷாவே விளையாடல, நான் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் விளையாண்டேன் அப்படின்னு அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. யாருமே அவங்க பேச்சை கேட்கறதா இல்ல. ஹோல் ஹவுஸுமே திரும்பி ஸ்ருதிகாவை பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சும்முமே சொல்றாங்க, நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன் அந்த கிளிப்பிங் பார்த்தது, அந்த கிளிப்பிங் வந்து அப்படிதான் இருந்தது ஸ்ருதிகா அப்படின்றாங்க. அப்புறமா சும்மும் ஸ்ருதிகாவும் தனியா போய் உட்காந்து பேசுறாங்க. அப்ப ஸ்ருதிகா அழுது சொல்றாங்க, நிறைய கிளிப்பிங் இருக்கு, நான் நிறைய விஷயங்கள் பேசினேன், உங்களுக்கு எந்தெந்த கிளிப்பிங்கை போட்டு காட்டினாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா அழுறாங்க. என்னை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க, ஆக்சுவலி நான் அப்படி கிடையாது, நான் எனக்காக விளையாடல, நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக தான், நான் உன்னதான் எப்பவுமே ப்ரையாரிட்டியா யோசிக்கிறேன், நம்ம குரூப்காக தான் நான் விளையாண்டேன். அவங்க ஒவ்வொன்னு அழுறாங்க. சும் வந்து ஓகே 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 ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் அந்த கிளிப்பிங்ல வந்து பார்க்க அப்படிதான் தெரிஞ்சிச்சு, நீ ப்ரையாரிட்டின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணி அவங்கள சும் அப்புறம் வந்து ஈடன் கஷிஷ்னு நீ சொல்லியிருக்க அப்படின்னு சொன்ன உடனே, நான் அது நாமினேஷன்ற வார்த்தை நான் சொன்னேன்னா, நான் சொல்லல அப்படின்னு அவங்க அழுறாங்க. கரெக்ட் தானுங்க, பாவமா இருந்தது ஸ்ருதிகாவை பார்க்க, என்னை தப்பா காட்டுறாங்களேன்ற ஒரு பக்கம், அந்த அந்த கவலை ஒரு பக்கம், இன்னொன்று வந்து என் ஃப்ரெண்ட்ஸே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்களேன்ற அந்த ஒரு வருத்தம். ஸோ எல்லாம் சேர்ந்து ஸ்ருதிகா ரொம்ப அழுதாங்க. பார்க்கவே பாவமா இருந்தது. இது நடுவில் வந்து ஈஷா வேற இந்த முந்தைய சீன் ஒரு தடவை உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் அப்பவே நினைச்சேன், ரேஷன் பத்தி பேசியிருந்தேன், எப்பவுமே நம்மளுக்கு ரேஷன் டாஸ்க் கொடுத்தாங்கன்னா ஏதாவது ட்விஸ்ட் வச்சு தானே கொடுப்பாங்க, ரேஷன் பொருளை சும்மா கொடுத்துருவாங்களா, நீ போய் கேட்கும் போதே நினைச்சேன் ஏதாவது பிக் பாஸ் பண்ணுவார்னு. சொன்ன மாதிரியே வந்து அவர் எல்லாரையும் தூக்கி நாமினேஷன்ல போட்டாரு அப்படின்னு ஈஷா வந்து பெரிய தெய்வ பிறவி மாதிரி தனக்கு முன்னாடியே எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஷில்பாவுமே சொல்றாங்க, அவன் மேல என்ன தப்பு இருக்கு, ஈடன் கஷிஷ் வந்து அவளை கொடுத்தாங்க, அது வந்து அவங்களுக்காக தானே அவ விளையாடணும், ஈடன் கஷிஷ் கொடுத்தா அவ வந்து எப்படி அடுத்து மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும், அது கரெக்ட் இல்லையே மத்தவங்க கேட்கறது அப்படின்னு ஷில்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஷில்பா வந்து ஸ்ருதிகாக தான் சப்போர்ட் பண்றாங்க. வந்து ஸ்ருதிகா அழுதுட்டு இருக்காங்க. சும் வந்து கரனை விட்டு பெட்டை மாத்திட்டு வந்து ஸ்ருதிகா பக்கத்துல படுத்துட்டு ஸ்ருதிகா மாடியை தடவி கொடுத்துட்டு, நீ கவலைப்படாத, இட்ஸ் ஓகே ஃபைன், இட் வில் பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவை தடவி கொடுத்துட்டே படுத்துருக்காங்க. ஸ்ருதிகா ரொம்ப டவுனாகவும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாகவும் இருக்காங்க. பார்க்கவே பாவமா இருந்தது. ஸோ அப்படியே எபிசோட் முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் மக்களே நடந்தது. ரொம்ப ரொம்ப அன்ஃபேரா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு ஸ்ருதிகாக்கு பிக் பாஸ்ல. ஸோ இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்ப மீட் பண்ணலாம். பாய்.